அதான் சும்மா சின்ன பிள்ளைமே அழுது கொண்டிக்கிறான். அம்மம்மா வந்துட்டு அழுதாளான்னு அழுது கண்ணெல்லாம் சுவந்து போச்சுது. அது புரண்டி இருந்துன்னு சொன்னா அவங்க காலம் எழும்பின ஏதோ ஒரு பிரச்சனையாக எல்லாமே வந்து ஒரு அவசகுணமா தான் நடந்து கொண்டிருக்கு. ஒரு மோட்டரை காலையிலும் தேடினாங்க மண்ணுக்கு புரிஞ்சு விட பொழுதுபோக்க அந்த டிவியுமே வந்து பழுதா போயிட்டு கனாங்கடையில் வேணும் சாமான கொண்டு கொடுப்பேன் மாத்தாங்க கேட்டு ஐபோனோ இல்லாட்டி மெட்ட போனோம் யூஸ் பண்றவா அம்மம்மாண்டு. நான் சொன்ன ஐபோன் தான் கூட பாவிக்கிறவாண்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் பிரிஷன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் அங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்துச்சுன்னா இன்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய வீட்டை தான் நினைக்கிறோம். உண்மைக்கு வந்துட்டு ஏன்னு சொல்லி பார்த்துச்சுன்னா காலமே எழும்பினோம். காலம் எழும்பின உடனே வந்துட்டு என்ன முடிவையோ எனக்கு என்னென்னு தெரியல. நான் வந்து காலம் எழும்பின ஏதோ ஒரு பிரச்சனையாக ஆகப்பட்டேன். அதாவது வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு காலம் அப்படியே போய் தண்ணியை போடுறோன்னு தண்ணி வருது இல்லை பார்த்தா மோட்டர் விழுதா போட்டு அப்படி சரி நெஞ்சளவா நம்ம ஒரு பக்கத்துலேருந்து மேலே பார்த்து அழுது கொண்டிருக்காங்க. என்ன அழுதான்னு சொல்லி பார்த்தா அங்கே பார்த்தா டிவி வேலை செய்யலை. ரெண்டுமே வந்து வேலை செய்யலாம். சரி என்று போட்டு மோட்டரை கலட்டு போய் மோட்டரை பார்த்தா மோட்டரை கலட்டு எடுத்து அம்மம்மா அம்மம்மா இதை தூக்கி வச்சிருந்து சும்மா கையை வச்சிருந்தவா. நாங்க சொன்னாங்க நான் பிளாட் உயர்த்துறேன் கை வைக்காதேன்னு. பிளாட் உயர்த்துறேன்னா சும்மா எல்லாம் நடந்துரு உயர்த்தி கையில வச்சுட்டு இருக்கேன் சொல்றேன். நான் கை வச்சு சொல்ல சும்மா வச்சு எல்லாரும் சொல்லுவியல் அம்மம்மா வேலை வாங்குறது கொள்ளுதான் நிறைய பேர் கழிச்சிருக்கேன். அதை விட அம்மம்மா சொல்லு கேட்காதவான்னு சில பேருக்கு தெரியும். அப்படின்னு அந்த கையை வச்சு கொண்டு இருந்தா பிளாட் எங்கேயோ தட்டுப்பட்டு அம்மம்மாவின் கைக்கு பொப்படி வந்துட்டு ரத்தம் வந்துட்டு. அப்ப அந்த வகையில வந்து அப்ப ரத்தம் வந்த கையோட பாத்தீங்கன்னா அம்மம்மா சால்வா ரத்தம் கையால வந்த சாட்டை வச்சு அம்மா டிவியை சொல்லி அழுகுறான். உண்மைக்கு மேல சொல்றது இப்ப அம்மம்மா பொழுதுபோக்கே வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் டிவி தானே. எங்கதான் நாங்க ஒரு தெளிவு நின்றாலும் கொழும்பு நின்றாக்க சொல்ல வச்சு நாடகம் பார்க்கலன்னு சொல்லி ஒரு கதை வருவான் மனசுல இருந்து. அப்படி இருக்க வந்துட்டு அவன் நாடகத்தை தான் வந்து கூட வந்து விரும்புறான். அங்கே வீடியோல விட வந்து நாடகம் தான் நமக்கு வந்து விருப்பம் கூட. நான் சொன்னேன் இப்படி அந்த டைம்ல இந்த வீடியோ எடுத்து பார்த்துன்றேன் சொல்லி உன்ன இந்த நேரம் பார்க்க கொண்டு வைப்பா. நான் பார்த்த போது தான் திருப்பி பார்த்துருப்பா. சரி அப்படியே நிலைமை வந்து அவன் அந்த பொழுதுபோக்க அந்த டிவியுமே வந்து பழுதா போயிட்டு பழுதா போனா வந்து அதாவது பழுதா போனேன்னா இப்போ நாடகம் பார்த்துட்டு இதுக்கு இடையில வந்துட்டு மியூட் பண்றமே அதாவது சத்தம் இல்லாத மாதிரி நான் நினைக்கிறேன். எல்லாம் நல்லா குளியராக்கு சவுண்ட் வந்து விட்டு விட்டு வருது. விட்டு விட்டு வந்து இப்ப கடைசியா ஃபுல் அதோட வந்து நாங்க நினைச்சு நாங்க இதுக்கு எப்படி நாங்க எடுக்கலாம் தானே இந்த புரண்டி இருக்கு தானே சரி அப்ப அந்த புரண்டி கார்டு எடுத்துக்கணும் சொல்லத்தான் அந்த குப்பையை கொளுத்தி போட்டு சொன்னீங்க. சரி எல்லாமே வந்துட்டு ஒரு அவசர குணமா நடந்து கொண்டு சரி எங்க போட்டு சரி நாங்க இன்னைக்கு வீடியோ எடுக்க பின்னால போவோம்னு சொல்லி பின்னால் போனா அங்க 31 பாட்டு போடுபடி இருந்து ஆடிக்கொண்டே நிற்கிறாங்க. இன்னைக்கு காலமே வந்து இந்த வீட்டுல வந்து வீடியோ முடிக்கலாம் வந்து என்னால் வந்துட்டு என்னென்ன தெரியல இன்றைக்கு வந்துட்டு ஃபுல்லா வந்து அப்செட்டா போகுது. அது மட்டும் இல்லாம கிடக்கிற காசையும் செலவழிக்கிறாங்க தான் டிவி பழுதா போகுது. இங்கெல்லாம் வந்து மோட்டர் கலர் மோட்டர்ல நடந்த நெட் எல்லாம் வந்துட்டு துரு பிடிச்சு அப்படியே மோட்டர் அப்படி இல்ல. சில நேரங்கள்ல என்ன சொல்றது நிறைய சோதனைகளையும் தரப்படுது, நிறைய நல்லதும் தருது. அதுக்கு நடுவில் சோதனை இந்த எல்லாத்தையும் தாங்கணும்னு சொல்லி சரி பிரச்சனை இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா மத்தியானத்து சமையலும் இல்லை. இப்ப மோட்டரும் கொண்டு டிவியும் கொண்டு நாங்கள் போறோம். அதான் நீங்க பார்க்க போய் கொஞ்சம் இப்ப வந்துட்டு அம்மம்மா வந்துட்டு அழுது கண்ணெல்லாம் சுவந்து போச்சுது. சமையல் சாப்பாடு முக்கியம் இல்லை. சொன்ன சமைக்காடின் பிரச்சனை இல்லை. இந்த டிவி வந்து நான் வீட்டை சாப்பிடணும்னு வந்து சொல்லி கொண்டிருக்கா. அதான் வந்து வீடியோ கம்பெனிலாங்க அழுது கொண்டிருக்கா. சரிப்பா கொஞ்சம் வளர்த்துமோன்னு போட்டு நாங்க பார்த்து நிக்கிறோம். அப்படி சொல்லி அஞ்சால பார்த்தா நீங்க பாருங்க அந்த டிவியை வந்துட்டு காணையில பாருங்க எல்லாம் கலட்டி கீழே நாங்கள் வச்சிருக்கோம் சொன்னால் எல்லாம் கலட்டி போட்டு கொண்டு போகணும். அப்படி இருக்க நாங்கள் மோட்டர் மேலே நாங்கள் அதே மாதிரி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இப்போ இஞ்சால வாங்க அப்படியே இங்கே அம்மம்மா அழுகிற சத்தத்தை பார்த்துட்டு இஞ்சால வந்துட்டு யார் வந்து நிற்கிறேன் வாங்க. ஏன் வந்து நீங்கள் வீடியோக்கு அம்மம்மா அழுத சத்தம் கேட்டது அங்கே அம்மா எலும்புனா இருக்கா பாப்பம் எலும்புனா இருக்கா எலும்பு இந்த வான் எலும்பானே 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 போங்க அம்மா பாட்டெல்லாம் பாடுறவன் கண்ணை துறைச்சுங்க அம்மம்மாவுக்கு. அதான் சும்மா சின்ன பிள்ளைமே அழுது கொண்டிக்கிறா பாருங்க. டிவி பழுதா போனா அழுகுறது குழந்தைகள் மாதிரி. இங்க ஒரு ஆறுதல் சொல்லுங்க உன் அம்மம்மாவுக்கு.
ஆறுதல இந்த கிழவிக்கு பேசணும் சரி நான் கைக்கு என்னன்ற பட்டனே தெரியா நானே அப்பம்மா சொல்லி அம்மா கையில வந்து இதெல்லாம் வந்து சத்தம் வந்தது என்னன்னு அப்பமா நடந்தேன் சொல்லுன்னு பிளாட்டிம்ல இல்ல கையில ஒரு அஞ்சுனா இப்படி இப்போ வெட்டாது வெட்டி கிடக்கு விழுந்து போச்சு விழுந்து சொல்லு 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 கேட்காதவா சொல்லு கேட்கவே மாட்டேன் ஓகே அப்போ இங்கே எப்படிங்க அப்படி நிக்கல் அப்படி இருங்க ஆமாம் நீட்டாக இருங்கம்மா இஞ்சு ஆமாம்மா ஒன்றும் யோசிக்கக்கூடாது நாம் இருக்க பயமே அப்படிலாம் சொல்லணும் நீங்கள் பயப்படுங்கண்ணா இங்கே பாருங்க இந்த டிவி தான் வந்து பிரச்சனை விடுங்க அம்மா மெக்கானிக் வேலையும் கொஞ்சம் கூட பாப்பா என்ன செய்யறது எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும் அப்போ திருத்தி விடுங்க ரெடியா அப்படி அந்த அளவுக்கு தெரியாது கலட்டுறதுகள் கூட்டுறதுகள் எல்லாம் செய்து வச்சிருப்பார் சரி புரிடா இதுக்கே முன்னிட்டுக்கிறாங்க இன்னும் மட்டும் புரிஞ்சுருக்குதா புரியல இப்போ வாசல் அது கிராக் பாசல் இங்கே தான் புரியுது இது புரியுது இது வந்து புரண்டி இருந்ததுன்னு சொன்னா இப்போ முடிஞ்சது இல்லையா புரண்டி அது புரண்டி இருந்ததுன்னு சொன்னா அவங்க தாங்கலாம் கொண்டு கேட்டு அது புத்தகம் எப்படி அவை மட்டும் அந்த கம்ப்யூட்டர்ல ஏற்றி தானே வச்சிருக்கிறவ கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க புரண்டி முடிஞ்சு முரண்டி முடிஞ்சதுன்னு சொன்னா டேட் இருக்குதானே வாங்கினாங்க கொஞ்சம் நம்பிக்கையான ஆகல் தான் பார்ப்போம் நம்பிக்கையான ஆகல தான் இப்போ நம்பி ஆகலை திருப்பி வாங்கால என்ன நாங்க வேற இந்த சாப்பாடு இல்லை தானே இப்ப நாங்க சமைக்க போறோம்னு சொல்லிட்டு இந்த டிவி திரித்தினா எனக்கு டிவி தந்தா சரி ஆமா தூக்குங்க டிவி அப்படி தூக்கி பிளாட் மோட்டரை கட்டி போகுது இதோட எடுத்து வைக்க இது இல்லாம ஒன்றும் செய்யல அவரு இந்த நட்டுக்கு தெரியணும் அதுக்கு காசு இப்படி சாப்பிட்டு விடாதுங்க அப்படி இவ்வளோ சாப்பிடல வச்சாரு ஓகே அப்படி இருக்க வந்துட்டு இப்போ எங்கே மோட்டர்னு சொல்லி யோசிப்பீங்க மோட்டரை வந்து தூக்கி கொண்டு வர சொன்னால் ஆமாம் நான் அந்தாங்க இப்போ கார் பார்க்க வரப்போறாங்க அப்படின்னு காலையில் வாங்கிட்டு பாருங்க ஒரேடியாக போவேன் போய் கொடுத்து போட காட்டிட்டு வருவோம் காலை வாங்க சரம் புளிச்சு மாக்கு துடைக்கிறீங்க அப்போ நான் ஒன்று ரட்டு வாங்க சீக்கிரல அதான் அது என்ன சொல்ல மூணேக்கு நின்று இருந்தாலும் 5 காரம் அலா முட்டை ரோலை வாங்கிட்டு வர்றது அழுகுது அவதிக்கலே ஒரு ரோலும் வாங்க ஓகே எங்களை பார்த்துட்டு நீங்களை வந்துட்டு இது இல்லாமல் வந்து எங்களை மோட்டருமே வந்து பழுதாக போய்க்கிறா கொஞ்சம் காலம் எங்களை மோட்டர் இந்த தற்போதைய நிலைமையை கொண்டு காட்டுவோம் இங்கே இந்த மோட்டரை பேருங்க இந்த மோட்டர் நிலைமையை பேருங்க இது வந்து மோட்டர் மாதிரியே இல்லை தெரியுமா பார்த்தா அம்மா தாத்தம்மா சொன்ன மாதிரி இதுதான் ரீ போச்சு ஆமாம் இதுதான் ரீட் என்ன எத்தனை வருஷம் தெரியும் 21 வருஷம் ஒருக்கா மோட்டரை காணையிலும் தேடினாங்க மண்ணுக்கு புதஞ்சு விடாங்க கத்தங்க கீழே ரெண்டுலாம் கலட்டி எடுக்கலானேம்மா இப்போதைக்கு சரி என்னண்டாலும் கூட கடும்பா நேரம் போதும் பார்த்து அப்புறம் 12 மணிக்கு தூக்குங்க சொன்னீங்களாம் இப்போ 11 அது அப்படி முன்னாடி 2:30 3 ஆக போகுது அப்போ கைக்குறஞ்சி போட்டுருது இன்றைக்கு எல்லாமே வந்து ஒரு அவசகுணமாக தான் நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கு ஆட்டை மோத்திரம் முடிச்ச தெரியாங்களே காலவல்ல நம்ம ஒரு கை பிடிக்கணே அம்மா அம்மானே இல்லாத சரி அப்புறம் அப்போ எடுத்துக்கணும்டா அப்புறம் எதில் வைப்பமே சரி ஓகே அப்போ இன்றைக்கு பார்த்துருப்பீங்க இன்னும் வந்து காலம் சாப்பாடோ சாப்பிடையில என்ன சாப்பிடுறீங்க எனக்கு கேட்டீங்களோ உங்களுக்கு இப்போ வேண்டாம் புரியமான நாங்கள் நாங்கள் பாருங்க திருப்பி காட்டுங்க இருக்க ஓடிட்டா சரி அப்போ தொலைச்சா வந்து பார்த்தோம் இப்போ நாங்கள் வந்து டிவியிலையும் வந்து கொண்டு போகிறோம் கொண்டு போய்க்கலாம் அந்த உங்களுக்கு காட்ட வேணும்னு சொன்னால் போட்டிருக்கா அங்கே பாருங்க இது நேற்றே தினம் நான் அந்த வீடியோவில் காட்டி இப்போ உங்களுக்கு இந்த கரிமலையை வந்து காய போட்டாங்கன்னு கரிமலையை நிலைமையை பாருங்க நேற்று தான் போட்டது ஓ நேற்று தான் இந்த மாதிரி வந்துட்டு வாங்க நேற்று போட்ட மிளகாய இப்போ இந்த வெயில் எப்படின்றது அதில் தெரியுது இதெல்லாம் புரிஞ்சுக்கிடாது பாருங்க என்ன மாதிரி இல்லாமல் உப்பெல்லாம் போட்டு இருந்துக்கிறேன் இப்போ புட்டு தாமல் அவிக்கிற பிளான் இருக்கும் இது வந்து மரக்கரைக்கு தாமல் நல்ல டேஸ்டா இருக்கு என்னண்ணே அம்மா மரக்கரைக்கு தான் நல்லா இருக்கு ஓகே இப்போ நாங்கள் தூக்கிட்டு வைப்போமே ஐயோ நரம்புக்கு பிடிச்சிச்சு
நெசமுக்கு பிடிச்சி எல்லாம் சாப்பிட்டா இருந்தோன்னு செய்யல கஷ்டப்பட்ட கையை கழிட்டு வரலாம் வாங்க அப்படியே அம்மா தூக்கி கொண்டு போனேம்மா பாரு என்னது மோட்ரு சமையல் சாப்பாடு வேண்டாம் நாளைக்கு தைரியம் போட்டு கடையில கட்டலாம்ண்ணா சாப்பாடு சில கூட சிலவா போய் இப்ப ஒரு சாப்பாடு கடையில சின்னத்துக்கு ஒரு சாப்பாடு போய் சரி ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு அங்கே போக போகிறோம் போயிட்டு வந்து என்ன மாதிரி சொல்லி பார்ப்போம் டிவி அவங்க திருச்சி தராங்க தெரியல வேறு இடத்துக்கு தான் வந்து கொடுக்க வேண்டி வரும் நாங்கள் என்ன மாதிரி பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறோமே ஓகே எங்கே போகிறீங்க எல்லாரும் கடைக்கு போறோம் அம்மா எங்கே போகிறீங்க நாங்கள் டிவி கொண்டு போறோம் ஐயா இந்த டிவியோட போடுறப்ப அடையணு மோட்டார் கொண்டு போறோம் ஐயா வா வேணும் வந்தவா எங்களுக்கு துணியா வெயிலுக்கு தைச்சல நாங்கள் மயங்கினாலும் ஏற்கனவே டிவி புள்ள மோட்டார் புள்ள தைச்சல மேக்கம் பண்ணாருங்க சொல்லிக்க ரேட்டில் கூடி கூட பிள்ளைண்டா புதுசாக அழுத்துடுவோமே நம்ம கடைசி மட்டும் நீ நேக்கிற கட்டு காசு கட்டிப்பட்டு நாங்கள் சாகுறோம் லீசரோட 3000 கட்டினா தருவான் நம்ம மனப்பட மாட்டேன் அப்போ இன்றைக்கு அந்நியாக்களும் வந்து நிற்கணும் டிவி வந்து கொண்டு திருத்த கொடுக்குறாங்க டிவி மட்டும் இல்லாமல் வந்துட்டு மோட்டார் இப்போ உங்க ரக்கியோட பண்ணிட்டா உனக்கு 2 பேரையும் அதான் அண்ணியை கூட்டியிருந்தேன் நான் அம்மா தனியா பாதுகாப்பு நிற்கிறேன் தனியா கொண்டு வந்தாங்க உண்மையாவே இப்ப இந்த காலங்களும் இந்த வெயிலுக்கு அப்படித்தான் நிக்குது ஆக்களை கொண்டு போற மாதிரி சாப்பிட வந்த நீங்க கொஞ்சம் கவனிப்பீங்கன்னு தெரியும் தானே அதுதான் கொஞ்சம் சாப்பிடாமல வரி வந்துட்டோம் கொத்தக்கிட்ட அண்ணாட்ட சொல்லி கொடுப்பேன் நான் மோண்டி தராட்டி அப்படி நாங்கள் டிவி கொடுத்துட்டு எங்க கொடுக்குறோமோ இந்த மாதிரி கொடுக்க போறோம்ன்ற பாப்போம் ரெண்டு திருத்தி தந்தான்னு சொன்ன ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா கிளியர் ஒரு பிரச்சனை தான் சவுண்ட் ஐசியா அரை மணிக்கு எடுத்து கொடுக்கா சவுண்டு நிற்குது அது டாசமா சொன்ன சவுண்ட் ஐசி தான் போயிட்டு போல இருக்காண்டு அதுதான் நான் சாப்பிட்டு வந்து நீங்களே நேரம் செல்லுமா நீங்க இப்பதான் சொன்ன நான் சாப்பிட்டு வேற இல்ல நீங்க கவனிப்பீங்க 12 தாண்டினால இது தண்ணியா கிணிய வேண்டி வெயிலுக்கு வெளிச்சு செத்துருவேன் எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்ன சாப்பிடுவோமாண்டே நான் ஒரு கட்டைக்கும் போறேன் அப்ப முடியாது கடைக்கு போக போறேன் நான் சொல்றேன் நீ காலமே சாப்பிடவே நான் கேட்டாலும் நான் வரையும் இல்லை சாப்பிடவும் மாட்டேன் அம்மா அப்பா அவன் கைச்சி மேலாது எனக்கு உண்மையாக செய்தாதான் கிடக்கு முழுக்க ஜோபின்னு சொன்னம்மா மடி வரையத பார்க்கணும் அம்மா சொல்றா நிப்பாட்டுடா சவுண்டு நிக்க போதுடா கொஞ்சத்துக்கு நிப்பாட்டு நான் பாக்குறேன் இல்லையோ சரி ஓகே இப்போ பார்த்தா தெரியும் நாங்களுமே வந்துட்டு போய் கொண்டிருக்கோம் உண்மைக்குமே இப்போ டிவி வந்துட்டு திருத்தாட்டி வந்து வீட்டு இருந்த பாடு இல்லை அம்மா வந்து விடவும் மாட்டா வீட்டு இருக்கு அப்போ தால வந்து டிவி நாங்கள் வந்துட்டு வேலைக்கு திருத்தியே ஆகணும் திருத்தாட்டி கஷ்டம் இப்போ அவான்ஸ் இல்லாமல் தான் எடுத்தா வந்து புரண்டி முடிஞ்சோ தெரியா செல்லக்கிளியே இப்போ ஆப்ரேஷன் செஞ்சிருக்கேக்கு வந்துட்டு எடுத்த டிவி என்டேக்கில் இப்போ ஒரு வருஷம் 24,000 எடுத்துனாங்க என்டேக்கில் எப்படியும் புரண்டி போயிருக்கோம்னா நீங்கள் ஒரு வருஷம் புரண்டினா சொன்னவங்களோட ஒரு வருஷமா 2 வருஷமா இந்த மாமாக்கு ஆபரேஷன் செய்தது கார்த்திகை என்னன்னு தெரியல கார்த்திகை தான் செய்தது நாங்களும் கார்த்திகை 20க்குள்ள எடுத்தேன் நாங்கள் சரி அப்போ நீங்கள் பார்ப்பீங்களான்னு இப்போ நாங்கள் கொண்டு வரோம் அங்கே புரண்டி செய்யலான்னு சொன்னால் மிக கடையெல்லாம் கொடுக்கணும் இதே புரண்டி இருந்ததுன்னு சொன்னால் அவங்களே வந்து சும்மா செஞ்சு தருவாங்க நாங்கள் 1 ரூபா காசும் கொடுக்க தேவையில்லை புரண்டி காட்டுங்க குப்பையில் ஒடிச்சு போட்டு நம்ம அப்போ நான் என்ன செய்கிறேன் இதுக்கு பிறகு அதோட ஒன்றும் செய்யலை நாங்கள் வந்துட்டு காசு கொடுத்தாமல் செய்ய வேண்டி வரும் நாங்கள் இப்போ வந்து தொலைச்சி அது டவுனை நோக்கி தான் வந்து போய் கொண்டிருக்கோம் நம்ம எஞ்சாலே அம்மா கிடந்தது பழைய தெரியுமா ஓகே இங்கெல்லாம் வந்து முதல்ல அபான்ஸ் இருந்தது நாங்கள் அந்த வழிக்கேக்க போய் பார்ப்போம் அபான்ஸ் கிட்ட தான் வந்து போய் கொண்டிருக்கோம் அதாவது வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு அபான்ஸ் இருந்தது முதல் இப்போ எங்கே இருக்கோ தெரியல இதுல இல்லை கிடந்த அபான்ஸ் படத்தில் இப்போ சாப்பாடு கடை வந்துச்சு இதில் தான் எவ்வளோத்துலாங்க அந்த ரோயல் வீட்டுக்கு போகிறாங்க முன்னும் இப்போ அந்த இடத்துல இது கிடாக்கு சோஃபா சிங்கர் என்ன பேருதோ அது சிங்கர் நாங்கள் கடையில் வேணும் சாமான கொண்டு போய் கொடுப்பேன் மாத்தாங்க உண்டு ஆனேம்மா ஆமா சத்தம் போடாத
அவ்வளோ சாப்பாடு கிடையாது ஆனேம்மா அபான்ஸில் வாங்கி இந்த சாமானை கொண்டு சிங்கரில் கொடுத்தா வாங்குவாங்களே, கண்ணு காணிப்பாங்க. இப்போ நாங்கள் இந்த பழத்தூர் டவுனை நோக்கி போய் கொண்டிருக்கோம். இந்த கொஞ்சம் இருட்டா கிடக்கு இடங்கள் எல்லாம் மப்பு பிளான. இங்கே அபான்ஸ் பாருங்க இதெல்லாம் கிடந்தது ஒன்று அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிற ரோட்லேயும் கிடந்தது இல்லை. இங்கே இருக்கு சொன்னது தானே, இங்கெல்லாம் வந்து இருக்கு அபான்ஸ். இங்கே இருக்கு அபான்ஸ், இங்கே இருக்கு இருக்காங்கடா பார்த்துட்டு ஃபைனலாக டிவியை வந்து கொண்டு கொடுத்துனாங்க. உண்மைக்கு வந்து டிவியை கொடுத்த இடத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க என்னென்னா இதுக்கான பொரண்டி வந்து டிஸ்பிளேக்கான பொரண்டி வந்துட்டு 1 வருஷம் பொரண்டி முடிஞ்சுதான், போட்டுக்கான பொரண்டி வந்து இருக்குதாமன்னு சொன்னோன்னா பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி வந்து சவுண்ட் ஐசிஎல் மாற்றிட்டா 10,000 15,000 கிட்ட வேறும். அதால் வந்து நாங்கள் அதை கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றா வாரக்கிழமை அளவிலான வந்து டிவி திருத்திரால் வந்து வருமா. சரி அப்படி தெரியுமே சரி. அப்போ வந்துட்டு உண்மைக்குமே அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க தான் செஞ்சிடலாம். அவனை 1 கிழமையில் தான் வந்துட்டு அந்த டிவி திருத்திரால் வந்து வருமா, வந்தால் அவர் வந்து செஞ்சு தரக்கூடிய இருக்குமென்று வந்து சொல்லியிருந்தார். அப்போ நாங்கள் வந்துட்டு அவர் வந்தோன்னு தமிழ் வரணுமா. அப்போ அம்மம்மா எல்லாமே நான் சொன்னேன் அந்த அக்காவுக்கு, அக்கா அவன் வந்துட்டு ஒரு நேரம் சாப்பாடு கூட வந்து இல்லாமல் இருக்கிறா என்னன்னு சொன்னால் அந்த டிவி திருத்து மட்டும் தான் சாப்பிட மாட்டேன்னு நிற்கிறா. உண்மைக்கு வந்துட்டு 1 கிழமைக்கு முன்னே நீங்கள் செஞ்சு தாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ நீங்கள் யூடியூப்பை வந்து கொஞ்சம் நாள் எடுத்து கொடுப்போம் சொல்வதா பிடிக்குமா அம்மாவுக்கு அந்த அக்கா சொல்லியிருந்தா தெரியும். அப்போ நாங்கள் வந்து யூடியூப்பு தான் கொடுக்க வேண்டிய வெறும் ஒரு ஃபோனை வந்து கொடுக்க வேண்டியான். அது முதல்ல நான் ஃபோனை கொடுப்போன்னு பார்த்தா எனக்கு இந்த ஃபோன் வேண்டாமா, சாம்சங் வேண்டாமா, ஐஃபோன் தானே வேணுமா அம்மா. சரி அப்போ நாங்கள் அப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கே போகணும்னு சொல்லி பார்த்து இப்போ மாமா அந்த கடைக்கிட்ட வந்துட்டு மோட்டர் திருத்துற கடை வந்து கிடக்குது. அங்கே தான் வந்து நாங்கள் மோட்டருக்கு வந்து திருத்த கொடுக்க போகிறோம். அதாவது வந்துட்டு மோட்டரை வந்து கொடுத்து செய்யணும், செஞ்சால் தான் வந்து நாங்கள் அடுத்த கட்ட வேலையை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா தண்ணி இல்லாமல் ஒன்றுமே செஞ்சு கொள்ளல. என்னோட மோட்டர் வந்து முள்ளே வந்துட்டு மோட்டர் வந்து ஃபேன் டேம் வந்து சுற்றுதில்லை. மாமா சொன்னதுன்றா அந்த பாசர் இருந்தால் வந்து போயிருக்குமெண்டு அந்த வகையில் வந்து மாமான கடையை கூட கொண்டு கொடுத்தோம்னா தெரிஞ்சால் தானே நம்ம உடனே செஞ்சு வரணும்னு மாமா சொல்லியிருந்தார். இப்போ நாங்கள் வந்து ஜாழ்ப்பாணம் போகிற அலுவலகம், இப்போ ஜாழ்ப்பாணம் போயிட்டு வர கடையில் வந்து மோட்டர் செஞ்சுருவாங்க. மோட்டரை கொண்டு எடுத்தோம்னா வீட்டை வந்து பூட்டி விடலாம். நான் அதை அறியாமல் என்ன செஞ்சு விடுறேன்னா மழை மாண்டு கிடந்த தண்ணி தொட்டி கழுவுறாக்காண்டி அரை டேங்குக்கு மேலே வந்து தண்ணி கிடந்த தொட்டியில் அதில் தண்ணி திறந்து விட்டு போட்டு கழுவி போட்டு மோட்டரை போட்டால் தண்ணி வரையில. நீங்கள் இப்போ அந்தரத்துக்கு போகிறா கூட வந்து தண்ணி இல்லை வீட்டு. சரி சரி அந்த ஃபாதர்னு இப்போ நாங்கள் மாமன் கடையடிக்கு போய் மோட்டரை கொடுத்துட்டு காட்டுறோமே. இது டிவி எல்லாமே வந்து திருத்தா கொடுத்தாச்சு. ஆமாம்மா டிவி கொடுத்தாச்சு. 1 கிழமை 2 கிழமை ஆகும். அப்போ நான் சொல்லிட்டு வந்தேன் நான் அம்மம்மா அப்படி தெரியாது உங்களுடன் தெரிஞ்ச உடனே வந்துடுவா. அதோட அழுது கொண்டிருக்கா நாடாம பார்க்குறாங்க. தம்பி ஓம் தம்பி ஒன்று குறைநிக்கோ நான் சொல்லுங்குவான் தங்கள் தானம் பிள்ளையான் தாங்க செஞ்சு போட்டு வெளியே இல்லாமல் மழை வேண்டாமல் நாடகங்களை தொகுப்பாக போடுவாங்களா ஞாயிற்றுக்கிழமையில. அப்போ வடிவா பார்க்கட்டுமா. இப்போ நாங்கள் கடையெல்லாம் சாப்பிட காட்டினாங்க. மோட்டர் மேலே சித்த கொடுத்துனாங்க உண்டு. மோட்டர் கொடுத்தாச்சேன். மோட்டருக்கு 3,500 கிட்ட வருமா. பாசர்கள் மாற்றணும் அப்படி கலட்டி பார்த்து போட்டு மோட்டர் பிள்ளைண்டா அப்படி அந்த கையால் பிடிச்சா அப்படின்னா ஆமாம் மணி மோட்டருக்கு அந்த பாசர்கள் மாற்றணுமா 3,500 வருமா. கலட்டி பார்த்து மோட்டருக்குள்ளே மெரிஞ்சிருந்தா மோட்டர் மாற்ற வேண்டி வருமா. டிவியும் டிஸ்பிளேக்கு தானே முரண்டி 1 வருஷம் அது முடிஞ்சுதான். இதற்கு தானே கேஸ் அதுக்கு 1 வருஷம் கிடக்கா முரண்டி. அப்போ அதெல்லாம் நம்ம பிரச்சனை எங்களுக்கு வந்துருக்குது. அப்போ அதை செஞ்சதெல்லாம் வந்தாங்க காசு கொடுக்க தேவையில்லை. அம்மாவுக்கு நல்ல பசி. அப்போ நாங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்தோம். வந்து வரணும் அம்மா அவங்க யூடியூப் போட்டு கொடுக்குறான் சொல்வதா உண்மை போட்டு கொடுக்கணும் அம்மாவுக்கு யூடியூப்பில் வருமா. தாங்கள் செஞ்சது இல்லாமல் கொடுக்கணும் போனேன் கேட்டு ஐஃபோனோ இல்லாட்டி மெட்ட போனோம் யூஸ் பண்ணுறவா அம்மாண்டு. நான் சொன்ன ஐஃபோன் தான் கூட பாவிக்கிறவாண்டு என்று சொல்லிக்கிறேன். சாப்பாடு எப்படி இருக்கேனே நல்லா இருக்கேம்மா நல்லா டேஸ்ட்டாக இருக்கேண்ணே. ரைட் அம்மா சாப்பிட்டு ஒன்று இருக்கிறாவ. ஓகே இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் முடிப்போமே அம்மா முடிச்சுடுங்க கையோட. சரி எப்படி என்ன மாதிரி பாருங்கோ எல்லாம் குளிப்போலும் சரி எல்லாம் சரி இப்படியே குளிக்க போகிறோம். சரியே
முடிச்சு விடுவோமே. இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்வோம். ம் பாய். தம்பி இப்போ அவங்க வந்த உடனே வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்காக வைக்கிறான் பள்ளிக்கதில் வந்தோம். தம்பி டேய் இங்கே பேர் இப்போ நீ இப்போ இதெல்லாம் திறக்கிறேன்ட்டு உனக்கு ஒன்று தெரியுமே. வீட்டை மோட்டர் பழுதா போட்டுது, டிவி பழுதா போட்டுது, என்னென்ன குளிப்பேன் ஏதோ குளிக்கிற ஆள் தான் நீ பாப்ப மூத்து குளிக்கிறதே இல்லை எங்கள் வீட்டில். இது சூட அம்மம்மான்ட்டு நானும் குடிக்க வச்சிருக்காண்டா குடிச்சு போட்டு தண்ணி கலந்துப்பா சூடா குடிச்சிட்டு என்ன ஆனால் சூடா மாரி இருக்கு அது கொஞ்சமாக கூடிய வச்சுட்டு அவ கொண்ட கொடு தண்ணி கொஞ்சம் மட்டும் எனக்கு அப்படி பிடிச்சில எடுத்துணுவா தண்ணி இல்லை கிடாக்கும் பேர் கீழே கட்டியாக இருக்குல்ல அதை கொண்டா கலப்போம். பச்சை தண்ணி வேண்டாம் இதான் கட்டியாக. ம் அப்போ நீ என்ன குளிக்கிறாக்க என்ன செய்ய போகிற? ம் ஆ பள்ளிக்கதில் இன்றைக்கு என்ன போச்சு? ஏன் சும்மா நான் சைட்ல இருக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து சும்மா பெம்பலுக்கு முழங்கைய குத்தி போடுவோம். சீங்க இங்கே பாருங்க தம்பி வந்த உடனே வந்துட்டு என்ன மாதிரி சரத்தோடு நிற்கிறான்னு சொல்லி பாருங்க. சரமும் சோடு ஆமாம்மா ஏதோ நீங்கள் சொல்லி செஞ்சு கொடுத்துருக்கீங்களா உனக்கு? என்ன சோடா வச்சு ஏமாத்துறீங்களா? என்ன செஞ்ச நீங்கள்? சோடா குடிச்சு போட்டு தண்ணி அதான் நானும் பார்த்தேனா என்ன அப்போ போயிட்டு உப்பு ஒன்று சூடா புல்லா கிடக்கேன்ட்டு புல்லா கிடக்குன்னு பார்த்தேன். பார்க்கலாம் திடீர்னு அடுத்த கொஞ்சம் குறைஞ்சி கிடந்தது. திருப்பி பார்க்க புல்லா கிடக்குது. அப்போ நான் சின்ன செஞ்சு வச்சுக்கான்னு பார்த்தா தண்ணி விட்டு கலந்து குடிக்கிறேன். சரி சாப்பாடு நல்லா இருக்கும் அன்றைக்கு நல்லா இருக்கா? நீ சாப்பிடு. நீ கடையில் நான் 850 ரூபா ஒரு பார்சல். ம் சரி நான் சாப்பிட்டு பார்ப்பேன்.